உலகில் பெண்மொத்தம் 100 கோடியாம் அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். சாப்பாட்டு டைம் வந்தது கூட தெரியாம அவ்வளவு சின்சியரா வேலை பாப்பா. பெரிய சின்சியர் சிகாமணின்னு நினைப்பு. ஏய் திவ்யா, நீ திவ்யா, நான் இன்னைக்கு லஞ்சு கொண்டு வரலடி. அம்மா உடம்பு இல்லையா, அதான் லஞ்சு கட்டி எடுத்துட்டு வரல. பிரியாணி சாப்பிடலான்னு இருக்கேன். ஹோட்டல் போலாமா, வரியா? ஹோட்டலுக்கா? போலாம் தான். ஆனா எங்க அம்மா உனக்கு பிரியாணி தானே செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி தான். இருந்தாலும் பிரியாணி நம்ம எழுதி கொடுத்தாலே சாப்பிட்றாள். வெஜிடபிள் பிரியாணியை வேஸ்ட் பண்ண மனசு வரல. அப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த பிரியாணி ரெண்டும் ஷேர் பண்ணி முதல்ல சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வெளியே போய் நான்வெஜ் சாப்பிடலாம். கூடவே ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், அப்பதான் வருவேன். ஐஸ்கிரீம் தானே, வாங்கி தந்துட்டா போச்சு. மைண்டே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கு. வா அப்படியே போய் சாப்பிட்டு வரலாம். பரவாயில்ல, ஆஃபீஸ் சூப்பராக தான் இருக்கு. ஆனால் நம்ம முன்னாடி வரும்போது இதே மாடல் தான். மாடல் டிசைன்லாம் எவ்வளவோ மாறி போச்சு. அத்தா மட்டும் இன்னும் மாறாமல் இருக்காரு. ஒன்றுக்கு பாவலை இல்லை. நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸையே அப்படியே சூப்பராக ஃபாரின் ரேஞ்சுக்கு மாற்றிட வேண்டியதான். யார் நீங்க? நீங்க பாட்டு வந்து நிற்கிறீங்க. யார் வேணும்? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஏய் யார் நீ? நான் கேட்டேன். இந்த ஆஃபீஸில் எம்டி இருக்காரு, அப்புறம் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுன்னா ஃபியூச்சரில் எம்டியே நான் தான். என்ன பத்தி யார் நீ? நான் கேக்குறேன். சரி, உனக்கு தெரியாதனால கேட்க, பொழைச்சு போன்னு விடுறேன். என்னது, எம்டி சாருக்கு கல்யாணம் ஆக போதா? சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். சாருக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு. இந்த உலகத்துல சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளு நாங்க 2 பேருமா தான் இருப்போம். பாவம் சாரு. சாருக்கு ஏத்த ஜோடி தான் நீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். கங்க்ராச்சுலேஷன் மேடம். கௌதம் ஆபீஸ்ல என்ன சொல்லலையா? அவன் ஒருத்தன் எதுவுமே வெளிப்படையா பேச மாட்டான். நான் முடிஞ்சு ஆனா எப்படியாவது மாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்க எம்டி எங்க? மேம், சார் மீட்டிங்ல இருக்காங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. அவன் எந்த மீட்டிங்ல இருந்தாலும் சரி, இந்த சுகு வந்திருக்கேன்னு சொல்லு. அப்படி துள்ளி குதிச்சுட்டு வருவான். இல்ல அவன் ஏன் வரணும், நானே அவனை போய் பாத்துக்கிறேன். ஏய் இந்தா, இந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு வா உள்ள. என்ன வாய், சரியான திமிரு பிடிச்சதா இருக்கும் போல இருக்கு. பாவம், சார் வாயே திறக்க மாட்டாரு. அவருக்கு இப்படி ஒரு வாய் மூடாத ஒரு பொண்ணா? என்ன சாரோட வாழ்க்கை எப்படி ஆக போதோ. காயு, காயு, உனக்கு ஒரு குட் நியூஸ். மேடம் யார் தெரியுமா? ஆச்சரியப்படுவேன். நம்ம எம்டி சார கல்யாணம் பண்ண போற பொண்ணு. சார பார்க்க வந்திருக்காங்க. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பத்தியா சார், ஆனாலும் நம்மகிட்ட என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த சொல்லவே இல்லை. உனக்கு அது ஷாக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் பேயே வச்சே, 24 ஹவர்ஸும் கூட இருக்க. சார் கண்டிப்பா ஒன்று சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு தான் சஸ்பென்ஸா இருக்குது. சார்ட்ட கண்டிப்பா ட்ரீட் கேட்கணும். அப்புறம் சார் மீட்டிங் முடிஞ்சுதா? மேடம் பார்க்கணும் நாங்க. என்னது, இவங்க சாருக்கு பார்த்துருக்க பொண்ணா? சார் ஒரு வார்த்தை சொல்லல. இல்ல இல்ல லிசா, மீட்டிங் உள்ள நடந்துட்டு தான் இருக்கு. எப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சார் யாரையுமே இப்போ உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. போனா என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் மேம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. காயு, நம்ம சொன்னா எப்படியும் அவங்க கேட்க மாட்டாங்க. நானும் கொஞ்சம் முன்னாடி இப்படிதான் தெரியாம யார் நீங்கன்னு கேட்டுட்டேன். அதுக்கே என்ன கத்துச்சு தெரியுமா? 10 குறைக்கு லஞ்சு பக்கம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எதுக்கு வச்சுக்க. கொஞ்சம் திம்ப பிடிச்ச மாதிரி தெரியுது. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், போகாதீங்க. சார் என்னதான் திட்டுவாங்க. என்னையே இந்த டைம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தங்களை எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் மேம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மேடம். என்னது, உன்னையே உள்ள விட மாட்டாரு, நீ எப்படி போறேன்னு கேக்குற, அப்படிதானே? உன்னை உள்ள விடுறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய உலகலையா? இல்ல கேக்குறேன், அவ்வளவு பெரிய உலகலையா நீ? நானும் அவரு வேற வேறையா? அவரு நானும் ஒண்ணு, நகமும் சதையும் மாதிரி. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இந்த ஆபீஸ்ல எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ல எப்படி நான் தானே எம்பியா வருவேன். அதனால நான் அடிக்கடி வருவேன் போவேன். உங்கள்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு ஏன் கௌதம பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உன் வேலை என்னமோ அதை பாரு. அவருக்கு செக்ரட்டரினா அவருக்கு செக்ரட்டரியா மட்டும் இருந்துக்க. எனக்கு செக்ரட்டரி வேலையில பார்க்குற வேலை வச்சுக்கிறாத. அட்டேங்கப்பா, என்ன வாய் பேசுது. இதுக்கு வாயில உடம்பா இல்ல உடம்புக்கு வாயான்னு தெரியல. இது மட்டும் எம்டியா வந்து அவ்வளோதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடணும்ப்பா. இல்லை மேடம், நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் கமிட்மெண்ட்ல இருக்கும்போது யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் சொன்னேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா சாரே வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கோங்க மேம். ஏய் என்னடி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே ரூல்ஸ் போடுறியா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? என்ன ஒழுங்கா இருந்துக்கோ. வண்டியா வேலையை பார்த்தியா கிளம்பணுமான்னு இருக்கணும். என்ன கணக்கக்கூடிய வேலையெல்லாம் வச்சு விடக்கூடாது. என் கௌதம் ஒன்னும் சொல்ல மாட்டான். வேலை என்னமோ அதை பாரு. நான் போகலாம் போறேன். இவளை வேலையில இருந்து சீக்கிரம் தூக்கணும். இவ்வளவுதானே அத்தை சொன்னாங்க. பிஏ அடிக்கடி வீட்டுக்கு வருவா, பெட்ரூம் வர வந்து பேசிட்டு இருப்பா. கொஞ்சம் கூட இங்கிதான் கிடையாதுன்னு நம்மள்டே அதான் வாயை காமிக்கிறா. பொறு கொஞ்ச நாள் தான், அப்புறம் தன்னாலும் உன்னை கலச்சி விட்டுற மாட்டேன். லிசா, நீ சொல்றது உண்மைதானா?
சத்தியமா என்னால நம்பவே முடியல. சார் என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவங்க தம்பிக்கு தான் அடுத்த மாசம் அமெரிக்கா போறேன், பொண்ணு பாக்குறதுக்கு 10 நாள் இருக்க மாட்டேன், ஆபீஸை மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொன்னாரு. அது தெரியும். இவருக்கு பொண்ணு பார்த்ததாகவோ என்கேஜ்மெண்ட் ஆனதாவோ என்கிட்ட சொல்லவே இல்லையே சார். அதுவும் இந்த பொண்ணு என்ன வாய், அவர் சாஃப்ட் டைப்பு. ஆமா காயு, என்ன பண்ண, யாருக்கு தலையெழுத்து எங்கேன்னு இருக்குல்ல. பொதுவாவே ஒரு இது இருக்குது, பொண்டாட்டி அமைதியா இருந்தா புருஷன் வாழ் வாழ் வாழுன்னு கத்துவான். புருஷன் பையன் சைலண்டா இருந்தானா பொண்டாட்டி வாழ் வாழுன்னு கத்துவா. இப்படிதான் நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன். அத மாதிரியா இருக்கும். அவரு சைலண்ட், இது வைலண்ட், டேலி ஆயிரும். ஏய் லிசா, என்ன ஆபீஸ்ல இப்பதான் வேலையெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. ஏய் ஓண்டடாண்டி, என்ன லிசா ஆபீஸ்ல இனிதான் வேலையே பரபரப்பா நடக்கும் போல இருக்கு. இனிதான் நல்ல பரபரப்பு இருக்கு போல. ஆபீஸ்ல சாருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு வந்துச்சா, சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சா, ஒண்ணு திட்டுச்சா. அப்படியா? இனிமே அவங்கதான் எம்டியா? இப்பதான் எனக்கு குளுன்னு இருக்கு. நேத்து வந்ததுங்க ஆபீஸ கட்டி ராஜ்யம் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தது சில ஜென்மங்க. எனக்கும் பயமா இருந்துச்சு. நேத்து வந்ததுக்கெல்லாம் சார கைக்குள்ள போடணும்னு நினைக்கிறதுல அப்படின்னு. இப்பதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. இனிமேல் தான் ஆபீஸே ஆபீஸ் மாதிரி இருக்க போகுது. என்னவோ நினைச்சிட்டு ஆபீஸ்க்குள்ள வருதுங்க வேலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு செய்யற வேலையெல்லாம் என்ன வேலையா, ஆளுல கவுக்குற வேலையதான் பாக்குதுங்க. ஏய் என்ன, சாருக்கு பொண்ணு பாத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கா. அது கடையில எம்டி ஆயிரும், அப்படி இப்படி நீயே கணக்கட்டி விடாத. உனக்கு என்ன, இப்ப யாரை பிடிச்சு பேசிட்டு இருக்கேன்? உனக்கு புரியாது, ஆனா புரிய வேண்டிய ஆளுக்கு புரியும். என் தங்கச்சியை கொண்டு இந்த வேலையை இருக்கலாம் எவ்வளவு பாடுபட்டேன். அது கடையில நேற்று முளைச்ச காணா மாதிரி ஓட்டிக்கிட்டு, அது மட்டுமா ஆபீஸ் இருக்கிற ஆளையும் கவுத்துடலாம், இந்த சொத்து இந்த ஆபீஸ் எல்லாம் தான் பேர்ல எழுதிடலாம் கனவு கண்டு சில ஜென்மங்கள் வந்துச்சு. எப்படி கடவுள் ஒருத்தன் இருக்கதான் செய்யா, எல்லாம் மேல பார்த்துட்டு தான் இருப்பான். இப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. வா, உங்களுக்கு இன்னைக்கு என் செலவுல ட்ரீட். சாரு கல்யாணம் ஆக போதுல, என் செலவுல உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். வாலிசா, அப்படியே குளு 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 குடிச்சிட்டு வரலாம். கௌதம், 5 ஜென்ரேஷனா இந்த சுகர் ஃபேக்டரி ரன் ஆயிட்டு இருக்குது, நல்ல முறையில போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு இப்போ அதை பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. என் ஒய்ஃப் ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டாங்க. அது இல்லாம என் பொண்ணு யூஎஸ்ஏல இருக்காங்க. நாங்களும் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம். நிறைய சொத்து இருந்தாலும் பேணி பாதுகாக்க ஆள் வேணும். இஷ்டத்துக்கு தாத்தா அப்பா இல்லைன்னு எல்லாரும் சொத்தை வாங்கி போட்டுட்டாங்க. நானும் வீட்டுக்கு ஒரே வாரிசு. எவ்வளவு தான் நானும் மெயின்டெனன்ஸ் பண்ணேன், என்னால முடியலப்பா. வயசு போகுதுல்ல, என் பேர பிள்ளைங்களோட யூஎஸ்ல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் பிளான் பண்ணிருக்கேன். அதான் இந்த இண்டஸ்ட்ரியிலே நீ கொஞ்சம் நியாயமான பையன், அது இல்லாம வளர்ந்து வரும் தொழிலதிபர், உங்க கையில என்னோட சுகர் ஃபேக்டரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அதான் போன்ல எல்லா விஷயம் பேசலாம், இருந்தாலும் நேர்ல பேசுற மாதிரி வராது இல்ல, அதான்ப்பா வந்தேன். சார், எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு. அதுல ஒரு ட்ரீம் தான் சுகர் ஃபேக்டரி ரன் பண்றது. நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, உங்க சுகர் ஃபேக்டரி நானே வாங்கிக்கிறேன். பட் எனக்கு ஒரு 3 months டைம் கொடுங்க. வேற யாரையும் இந்த டீல் நீங்க பேச வேணாம். நீங்க என்ன ரேட் பேசுறீங்களோ அதை விட ஒரு ரூபா கூடனாலும் கொடுத்து சுகர் ஃபேக்டரி நான் வாங்கிக்கிறேன் சார். ஓகே கௌதம், நினைச்சேன் நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கன்னு. யார்கிட்டனாலும் கொடுக்கலாம். நான் எவ்வளவு டீல் பேசினாலும் இப்ப தரதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா என்னோட ஷூஸ் கம்பெனி அந்த அளவுக்கு நல்ல பேரோடி இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனா யாருக்கோ கையில கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட தாத்தாவோட தாத்தா அப்பா நான் அப்படி 4 ஜென்ரேஷனா நடத்துனது. உங்க கையில கொடுத்தா எனக்கு ஒரு திருப்தியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். காசெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஓகே தானே? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, நல்ல நாள் பார்த்து குடிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க, நம்ம கமிட் பண்ற மாதிரி இருக்கட்டும். ஓகே, போயிட்டு வரேன். கண்டிப்பா சார். ஓகே சார், வாங்க அடிக்கடி. பரவாயில்ல, ஆபீஸ் சூப்பராவே ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஓல்ட் மாடல் எல்லாமே. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆபீஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏய், யாரை கட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்த? ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு கலை சொல்லிட்டு தானே வந்தேன். யாரை கட்டிட்டு வந்த? அதுவும் இல்லாம டீலிங் பேசிட்டு இருக்க நேரம் உன்னை யார் உள்ள விட்டா முதல்ல? யார்கிட்ட கேட்கணும்? நல்ல கதையா இருக்கேன். டீல் பேசுனா பேசு. அதெல்லாம் உன்னை யார்கிட்ட பர்மிஷன் கேட்க முடியாது. இது நம்மளோட ஆபீஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் இங்க வருவேன் தானே. அடிக்கடி நான் வருவேன். அப்பதானே இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். சுகு, நீ தேவையில்லாம எல்லா மாதிரி போயிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த ஆபீஸ் வர வேலையை வச்சுக்கிறாரு. நீ வீட்டுல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. இதுல ஆபீஸ்ல வேற வந்து டார்ச்சர் கொடுக்க வந்திருக்கியா? முதல்ல பொட்டி பிடிக்கலாம் கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. என்ன இவ பாட்டு வந்தா எங்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டுன்னு சொன்னா, அப்பனா சார் நம்மகிட்ட சொல்லிருப்பாரு. நம்மகிட்ட சார் எதையுமே மறைக்க மாட்டாரே. இந்த பொண்ணு சொல்றது பொய்யா இல்ல சார் சொல்றது பொய்யா? ஒருவேளை சாரோட ஃபேன்ஸ் ஏதாவது இருக்குமா? இருக்கலாம். சார் தான் இப்ப வளர்ந்து வரும் தொழிலதிபராச்சே. அன்னைக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு யார் பேசான்னு தெரியாமே ஐ லவ் யூன்னு சொன்னா. அந்த மாதிரி ஏதாவது ஃபேன்ஸா இருக்கலாம். ஒருவேளை நம்ம டேரக்டா கேட்டா உள்ள விட மாட்டோம்னு கல்யாணம் பேசிருக்கு அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு வந்திருப்பாளோ. ஐயோ, நம்ம வேற தெரியாம உள்ள விட்டுட்டோமே.
அதுக்கு ஒருக்க போய் பாப்போம். ஐயோ கோவப்பட்டது போதும். நீ என்ன புதுசாக கோவப்பட்டுட்டு இருக்க? நீ எப்பவும் கோவம் தான். எப்பதான் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு தீருமோ? ஆனா எம்ம நம்ம கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தீரும்னு நினைக்கிறேன் இல்ல? ஏய் கையெடு கையெடு. இந்த பால் சுகு, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா கையெடு கையெடு. ஆம்பளை தொட்டு பேசுறது உனக்கு கேவலமா தெரியல. கையெடு. முடியாது முடியாது. நீ என்ன புதுசா வந்துட்ட? நீ பாடு திட்டிக்க, நான் பாடு ரொமான்ஸ் பண்ணுவேனா? அதெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஆசையா என் கையாலே உனக்கு ஊட்டி விடுவேனா? நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவியா? ஐயோ, உண்மையிலே இவருக்கு பார்த்த பொண்ணாதான் இருக்குமோ? இவ்வளவு க்ளோஸா நிக்கிறா, அதுவும் ஆபீஸ்னு கூட பார்க்காம. சார் நம்மகிட்ட மறைச்சிட்டார்ல, பெரிய ஆளுதான். ஆமா, காய் எதுக்கு வந்து சில கணக்கா நிக்கா? அதுவும் கோவப்பட்டுக்கிட்டு. இந்த சுகு வாயை சும்மா வச்சுட்டு இருக்காம எதுவும் பேசியிருப்பாளா? இல்லையே, அப்படி ஒண்ணும் தெரியலையே. எதுனால இருக்கும்? ஓ, நம்மள டச் பண்ணிட்டு இருக்கல, அதனாலயோ? இவனுக்கு எதுக்கும் வரணும்? இவன் நம்மள டச் பண்ணா எங்கேயோ இடிக்குது. கொஞ்ச நேரம் கூட சீண்டி பார்ப்போம் நல்லா நடக்குன்னு. சுகு, நீ இன்னைக்கு ஆபீஸ் வந்ததும் ஒரு விதத்துல ரொம்ப நல்லதா போச்சு. இவன் மனசுல என்ன இருக்குன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். சுகுமா, எனக்காகவா இந்த வேணா வெயில சாப்பாடு எடுத்துட்டு வந்த? ஐயோ பாவம், என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இந்த வெயில்னு கூட பார்க்காம எனக்காக கொண்டு வந்திருப்பேன். நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் சுகு, உன்னை நினைச்சா. சரி வா சாப்பிடலாமா? காயு. சார் சாரி சார், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். மேடம் வந்தாங்க, நீங்களும் கூப்பிடலையா? ஆனா என்னன்னு பார்க்க தான் சார் வந்தேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட இங்கீதமே இல்ல. ஆனா சொல்லிட்டு தானே வந்தேன், நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு அவரை அப்படின்னு. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இப்படியே கதை சொல்லிட்டு வருது. வரதா தட்டிட்டு வரணும்னு தெரியாது. ரொம்ப ஓவரா தான் நீ போயிட்டு இருக்கல. நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். விடு சுகு, அதான் நீ பாட்டு வந்திருப்பியா? அதான் உள்ள போய் சார் இன்னும் கூப்பிடலன்னு பயந்து வந்திருப்பான். இல்ல சுகு, ஐயோ இல்ல காயு. காயு, நீயும் சாப்பிட எடுத்துட்டு வாங்க, அப்படியே சேர்ந்து எல்லாம் சாப்பிடலாம். இல்ல சார் பரவாயில்ல, நான் வெயிட்டிங் ஹால்ல போய் சாப்பிடுறேன். ஏய், அதான் சொல்றாருல சாப்பாடு எடுத்துட்டு வானே, வந்து தொலைங்க. ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்க நீ. ஏய் சும்மா இரு சுகு. காயு எடுத்துட்டு வா, எல்லாம் சேர்ந்தே சாப்பிடலாம். ஏய், இவ்வளவு நாள் நீ ஊட்டி தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் எப்ப பஸ்டா எப்ப சாப்பிடணும் அப்படின்னு. வேலை என்னமோ அதை பாரு. ஐயோ, இதுக்குதான் எந்த நேரமும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கோ தெரியல. உனக்கு உள்ள பயிற்சி ஏதாவது இருக்காத்தா? இல்ல இல்ல, பயிற்சி இருக்கிறவங்க தான் அடிக்கடி எரிஞ்சு விழுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதான் கோபப்படாத, சும்மா விளையாட்டுக்கு. பாரு, உன் தங்கச்சி என்னதான் செஞ்சு கொடுத்துருக்கானு. சாம்பார் சாதம், ஆனியன் வடகம், மாங்காய் தொக்கு, இதெல்லாம் எவ்வளவு அன்பா அவ சமைச்சு கொடுத்தாலும் அத பக்கத்துல இந்த சுகு இருந்து பரிமாறி கொடுத்தா அது தனி டேஸ்ட் தானே. அவ அன்பா சமைக்கிறது பெரிய டேஸ்டா இருக்கா, இல்ல நான் உனக்கு ஊட்டி விடுறது டேஸ்டா இருக்கா, நீ தான் சொல்லணும். காமி, உன்னோடு எனக்கு பெரிய தலை எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு நீ போறியா? நான் சாப்பிட்டு எனக்கு தெரியும். சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஆபீஸ்ல வந்து கொடுக்குற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறது வேலை. காயு வந்துட்டா, இன்னும் கடுப்பேற்ற வேண்டியதான். வா காயு, எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார் சாதம், அதுவும் என்னோட தங்கச்சியோட ப்ரிப்பரேஷன். அவ பெரிய செஃப், எனக்காக செஞ்சு கொடுத்துட்டு ஃபிளைட் ஏறி போயிட்டா. இன்னும் அதுக்கு 3 months ஆகுதோ 4 months ஆகுதோ தெரியல. என் தங்கச்சி கைப்பக்கம் எங்க அம்மா கைப்பக்கம் மாதிரியே இருக்கும் காயு. நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? இல்ல சார், எங்க அம்மாவே நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதே எப்படி சாப்பிடுன்னு தெரியல. நீங்க சாப்பிடுங்க. குழுக்க பாரு. ஏன் அவர் கையில எடுத்து சாப்பிட மாட்டாரு? ஊட்டி கொடுக்குறா, ஊட்டி. இன்னும் குழந்தை நினைப்பு. காய்க்கு கோவம் வருது, ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடல. சுகு, என் தங்கச்சி எவ்வளவு அழகா டேஸ்டா சமையல் பண்ணி கொடுத்தாலும் நீ சொன்ன மாதிரி நீ பரிமாறதுலாம் தனி டேஸ்டா இருக்கு. நான் வேணா கூட்டி விட்டுமா? ஆமா, இவளுக்கு ஊட்டி விட வேண்டியதான். அவளுக்குதான் அறிவு இல்ல, ஊட்டி விடுறா. இவருக்கு என்னவா? இவரை ஊட்டி விடுறேன்னு சொல்றாரு. சரியான பைத்தியங்களா இருக்கும் போல. ஐயோ, நீ எப்படி பேச? ஐயோ, கனவா நினைவானே தெரியலையே. எரிஞ்சு விடுற கௌதம் அன்பா பேசாரா? அது எனக்கு ஊட்டி விடுறேனா? இந்த நாளை என் டைட்ல குறிச்சு வைக்க வேண்டியதான். அதான் நீ முதல்ல சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு, அதுக்கப்புறம் எனக்கு ஊட்டி விடு. அதான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஊட்டி விட்டு நீ சாப்பிடணும். காலையில ஆபீஸ் போகும்போது இட்லி டிஃபன் எதுனாலும் நான் தான் ஊட்டி விடுவேன். மத்தியானம் உங்க வந்து ஊட்டி விடுவேன். ராத்திரி நீ எனக்கு ஊட்டி விடணும். கண்டிப்பா. ஆம்பளைங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நம்மளை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, அன்பா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். அவன் எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் விழுந்துருவான். நானும் அன்புக்கு அடிமை, உனக்கே தெரியும்ல. நீ மட்டும் என்ன அப்படி நல்லா பாத்துக்கிட்ட, உனக்கு தினம் டைமண்ட் ரிங், டைமண்ட் ஜுவல்ஸ் தான் போ. அதான் இந்த ஆபீஸ்ல இல்ல இந்த ரூம்ல ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பேசணும் என் முகம் கொடுத்து கூட பார்த்து பேச மாட்டேன். இவ்வளவு அன்பா, அதுவும் நான் பேசுறதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சுட்டே இருக்கேன். அதான் ஐ லைக் யூ தான், ஐ லவ் யூ so much. அதான் பாரு, இன்னும் தினம் என் அன்பு மலையில நானே எல்லாம் போறேன். உனக்காகவே நான் சமையல் கத்துக்க போறேன். இவங்க 2 பேரும்
பேசுறத பார்த்தா ஒருத்தங்க லவ் பண்ற மாதிரி தெரியுதே. அப்ப ஏன் அவர் நம்மகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்? நேத்து கூட சொன்னாரு நான் இப்பவும் உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன்னு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு இப்பெல்லாம் பேசும்போது சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ, எனக்கு தான் இது மண்டை குழப்பமா இருக்குது. இவரை நான் லவ் பண்றேனா லவ் பண்ணலன்னு எனக்கே தெரியல. ஆனா இவ பேவர்ட்ட அப்படி கொஞ்சம் பேசும்போது எனக்கு மட்டும் ஏன் கோவம் வரணும்? கடவுளே.